Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி சென்னையில் காலமானார். 94 வயதான சௌகார் ஜானகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். 1950 ஷௌகாரு திரைப்படம் மூலம் தெலுங்கில் கதாநாயகியாக அறிமுகமானதால் சௌகார் ஜானகி என்று அழைக்கப்பட்டார். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் 300க்கும் அதிகமான மேடை நாடகங்களில் நடித்தவர் சௌகார் ஜானகி. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள சௌகார் ஜானகி கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். கலைத்துறை பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சௌகார் ஜானகி மறைவு திரைத்துறைக்கு பேரிழப்பு என்று முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பல தலைமுறை ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர், எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர் என்றும் பதிவிட்டுள்ளார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாக தாவேக திமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடந்தது. கஜானா காலி என கூறிவிட்டு எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் ஏன் என வினவிய உதயநிதி, திமுகவின் 59 எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என்றும் பேரவையில் அறிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவில் பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்கள் முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். சொந்த வீடுகள் வைத்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதற்கு அரசு பங்களா என்று கேட்க முடியுமா என அமைச்சர் ஆதவ் கேள்வி எழுப்பியதால் அவையில் சலசலப்பு. தொடர்ந்து பேசிய அவர், யார் யாரிடம் கார் இல்லையோ அவர்களுக்கே வழங்கப்படும் என்றும் விளக்கம் அளித்தார். நீங்க உள்ளாட்சி துறையில ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்கு தான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசு பங்களாவில் தங்கியிருப்பது அவரின் சட்டப்பூர்வ உரிமை என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் தங்களுக்கு புதிய கார்கள் வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேரவையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம். உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன், கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன்.
கம்யூனிஸ்ட் விசிகாவைச் சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லை என தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா, கார் ஆடம்பரம் அல்ல, மக்களை சந்திப்பதற்கான தேவை என கூறினார். அதேபோல் கார் இருக்கும் தாவேக எம்எல்ஏக்கள் யாரும் விண்ணப்பிக்க மாட்டார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அண்ணன் மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இந்த கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு. எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் வழங்கும் திட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விருப்பமில்லை என்று தளி ராமச்சந்திரன் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு கார் அவசியம் என பாமக தரப்பில் சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும் இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு எங்க கட்சியிலே 2 பேருக்கு உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவச கார் வழங்கும் முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு நிதி இல்லை, ஆனால் இலவச கார்கள் வழங்க மட்டும் நிதி இருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 543ஆக தொடர வேண்டும் என முதலமைச்சர் பேசவில்லை என்று சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதே வேளையில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543ஆக மட்டுமே தொடர வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 543 எம்பி சீட்ஸ், 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறை குறித்து பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அரசு உறுதியாக உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது போன்ற சிறப்பு சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீஸ் செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீஸ் செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணும். இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த சட்டம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி, பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்றோம்.
தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு மாறுபட்டுள்ளதை போல தெரிகிறது என ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். மசோதா கொண்டு வரப்படும் போது திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யாமல் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன், பேசி முடிச்சிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டு அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருக்கணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் KN நேரு தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழகத்திற்கான 7.18% பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதே திமுகவின் உறுதியான நிலைப்பாடு என்றும் கூடுதல் தொகுதிகளை கேட்டது காங்கிரஸ் தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டை வரல, ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவலை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்கிறோம் என திமுக ஒரு வார்த்தை கூட சட்டப்பேரவையில் தெரிவிக்கவில்லை என CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, இது நேத்தே இப்ப அது திமுகவுடைய நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் பேசிய கருத்துகள் மசோதாவில் இடம்பெறவில்லை என விசிக அமைச்சர் வன்னியரசு குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு உண்மைக்கு மாறான வாதங்களை முன்வைப்பதாகவும் பாமகவும் பாஜகவும் திசை திருப்பும் வேலையில் ஈடுபடுவதாகவும் அவர் சாடியுள்ளார். திசை திருப்புன்ற வேலையில தான் செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா, இல்லை அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதில் இல்லை. மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழக மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும். இந்த விவகாரத்தில் யாரும் அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்றும் அவர் பேசினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திமுக போல் தாவேக்கவுடன் சண்டை போட மாட்டோம் என்றும் அவர்களின் அணுகுமுறைக்கு ஏற்ப தாங்களும் அணுகுவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். மேஜையில் உள்ள ஃபைல்களை முதலமைச்சர் விஜய் திறக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதாரம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உருட்டல் மிரட்டல்களுக்கு திமுக பயப்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ்
இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். பழமையான 64 கோவில்களில் 125 கோடி ரூபாயில் திருப்பணி நடைபெறும் என்று சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. சிதிலமடைந்த 150 திருக்கோவில்களில் 85 கோடி ரூபாயில் திருப்பணி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல கட்டணமில்லா மினி பஸ் இயக்கப்படும் என அறிவிப்பு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். டெல்லி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் காவல் நிலையம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. பெல்லட் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த புகாரை பதிவு செய்ய காவல்துறை இணை ஆணையர் மறுத்ததாக குற்றச்சாட்டு. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.